இந்த குழுவிலே வணக்கம், கனகாம்மாக்கு வணக்கம், மஞ்சு அம்மாக்கு வணக்கம், தண்டபாணி சாருக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என்னை பேச வைத்த மஞ்சு அம்மாவுக்கும் வணக்கம். மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் கீழ், அதாவது நமது நிறுவனர் எம்டி கனகாம்மாள் தலைமையின் கீழ் நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களையும் இரு கரங்கூப்பி வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்தை பாட சென்னையை சேர்ந்த ஜோதிட சுமதி நடராஜன் அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம்மா, இறை வணக்கம். ஓம் சக்தி விநாயகா நமக, ஓம் சரவண பவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் அகிலாண்ட ஈஸ்வரிய நமக. ஓம் உங்கள் குலதெய்வம் பேரை சொல்லி நீங்க ஒரு நாமம் சொல்லிக்கீங்க. ஓம் நாராயண நமக, ஓம் அஷ்டலட்சுமி நமக, ஓம் தேவாதி தேவர்களே நமக, ஓம் எங்கும் நிறைந்த இறைவா வணக்கம், சித்தர்களே நமக, ஓம் கோமாதா நமக, ஓம் பிரபஞ்ச சக்தியே நமோ நமக. கணபதி துதி. ஐந்த கரத்தனை யானை முகத்தனை இந்திரன் இடம்பிறை தோளும் ஏட்டினை நந்தியில் மகன் தன்னை நானா குழந்தினை புத்தியில் வைத்து இறைவனை அடியை போட்டுகிறோம். இறைவா வணக்கம், இறைவா வணக்கம், முன்னோர்களுக்கு வணக்கம், குலதெய்வங்களுக்கு வணக்கம், வணக்கம் வணக்கம். நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்ததாக நமது தொடர் நிகழ்ச்சியை, அதாவது ஜனவரி 26 நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வை, ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நிகழ்வை ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் மூலம் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் மற்றும் இங்கு குழுமி இருக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் பயன்படும் விதமாக ஒவ்வொரு நாளும் நமது தேசிய நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் ஒரு ஜோதிட டிப்ஸ் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று நம்மிடையே ஜோதிட டிப்ஸை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை தேர்ந்த தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் மனைய நமஸ்காரம். மண்ணை தோண்டினால் புதைகள், ஜோதிடத்தை தேடினால் விடிகள். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சியில் நாளொரு ஜோதிட டிப்ஸ், அதாவது தனம் சேர தனம் தண்டமணியின் டிப்ஸ். நீங்கள் நாள்தோறும் வழிபடும் போது அதாவது கற்பூர தட்டு, விபூதி போட்டு வைக்கிற தட்டு, இதை நாள்தோறும் பீதாம்பரி பொடி போட்டு நன்றாக துடைத்து வைக்க வேண்டும். இப்படி செய்து வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் வருமானம் கூடும். மேலும் நீங்கள் உடுத்துகின்ற உடையை சலவை தொழிலாளியிடம் கொடுத்து தேய்க்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் இதுவரை செல்ஃபாக அயன் செய்திருந்தால் உங்களுக்கு வருமானம் தடைபடும். எனவே நீங்கள் சலவை தொழிலாளியிடம் கொடுத்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் துணியை தேய்த்து கொள்கிறீர்களோ உங்களுக்கு வருமானம் கூடும். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை. அதாவது நம்மளுடைய இந்த நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜோதிட குருமார்கள் தங்களுடைய ஜோதிட அனுபவங்களையும் மற்றும் ஜோதிடத்தில் உள்ள ஒரு சூட்சமங்களையும் நுட்பங்களையும் இங்கு நம்மிடையே அனைவரும் பயன்படும் விதமாக பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடையே சிறப்புரையாற்ற வந்திருப்பவர் பெருந்துறையை சேர்ந்த ஜோதிட சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய சரவணன் ஐயா நம்மிடையே வருகை புரிந்திருக்கிறார். அவரை அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்பதை பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்லாது அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பை இங்கு பகிர ஆசைப்படுகிறேன். அதாவது ஐயா அப்படின்னு சொல்ல போனோம்னா, இவருக்கு பலதரப்பட்ட நாமங்கள் அப்படிங்கிறது இவரை சொல்லி எல்லாரும் வளைச்சிட்டு வராங்க. சிறப்பாக இவர் என்ன மாரி அழைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னோம்னா, ஜோதிட ரத்னா, ஜோதிட சிரோன்மணி, ஜோதிட சாம்ராட், ஜோதிட பிரம்மா, நவரத்னா. ஸோ இது போல பலதரப்பட்ட தலைப்புகள் இருந்தாலும் அனைத்துக்கே உச்சம் அப்படி சொல்லக்கூடிய இறையருள் முழுமையாக பெற்றுள்ள ஒரு ஜோதிடர் என்பதால் இவரை தெய்வவாக்கு ஜோதிடர் என்றும் பாமர மக்கள் கொண்ட அனைத்து வாடிக்கையாளருமே இவரை அழைத்து வருகிறார்கள். பெருந்துறையிலும் மற்றும் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும்.
அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஜோதிடத்திலாகட்டும் தன்னுடைய ஆன்மீக அறிவிலாகட்டும் அத்தகைய முதிர்ச்சி பெற்றவர் என்றே வந்து இவர் வந்து சொல்லலாம். ஸோ இவருடைய குருமார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இவர் வந்து UR மதிவாணன் ஐயா அவர்களிடம் தான் இவர் வந்து என்ன செய்யணும்னா தன்னுடைய கலையை வந்து திருவருள் கல்வி மையத்தில் வந்து ஜோதிட கலையை பயின்றிருக்கிறார். அது இல்லாம இந்த ஐயானுடைய ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னோம்னா இந்த பராசரர் முறையிலையும் இந்த பிரச்சனத்தை வந்து கற்று அதன் மூலமாக பலன் சொல்லி மக்களை வந்து மக்களிடையே வந்து ஒரு சிறந்த பெயரை வாங்கியிருக்கிறார் அப்படின்ற மாரி தான் சொல்லலாம். அத்தகைய வந்து தெய்வ வாக்கு அருள் பெற்றவர். தெய்வ வாக்கு அருளுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆகும்னா இவருக்கு வந்து இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய துறை அருள்ல இந்த பிரசன்னம் அப்படிங்கிறது மிக சிறப்பாக இவருக்கு வந்து முன்னின்று வழிபடுத்திட்டு வந்து அது மட்டுமல்லாது இவர் தொடர்ந்து ஒரு 20 ஆண்டுக்கு மேலாகவே இந்த ஜோதிட துறையில் வந்து பயணம் செய்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் அனுபவமும் ஜோதிட அறிவும் முதிர்ச்சியும் பெற்ற ஒரு ஜோதிடர் என்றே நம்ம சொல்லலாம். இத்தகைய சிறப்பு மிக்க இவருடைய பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தோம்னா இவருடைய தாயார் பெயர் கோலம்மாள் அவர்கள் ஆவார்கள். இவருடைய தந்தையார் வந்து பெருமாள் கோனார் ஐயார் அவர்கள். ஸோ இவர்கள் பெற்றெடுத்த இந்த புத்திரன் அப்படின்னு தான் ஒரு தெய்வ வாக்கு பெற்ற நமக்கு ஒரு ஜோதிடராக கிடைச்சிருக்கிறார். இவர் இன்று நம்மிடையே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு வகையில வந்து எவ்வளவோ உதவி செய்துட்டு தான் வருதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஜோதிடர்கள் வந்து நமக்கு வழங்கக்கூடிய இந்த ஒரு தலைப்பு அப்படிங்கிறது ஒரு புதுமையான ஒரு அறிவை பெறக்கூடிய வகையில் தான் நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாரி சொல்லலாம். அந்த வகையில் இன்று ஐயா தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு சொல்லணும்னா துலாம் ராசியும் வாழ்க்கையின் அற்புதமும். அந்த அமைப்பு துலாம் ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கான வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் என்ற வந்து நம்மிடையே வந்து விரிவாகவே விளக்கவர்த்து சொல்ல வந்திருக்கிறார். அவரை அனைவரின் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாகவும் மற்றும் இங்கு குழுமி இருக்கும் அனைவரின் சார்பாகவும் வருக என வரவிட்டு தன்னுடைய சிறப்புரையை ஆற்றும்படி அன்புடன் பணிக்கிறேன். ஐயா வணக்கம். வணக்கம். நலம்பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா. இன்று துலா ராசி பத்தி ராசி அதன் குணங்கள் பத்தி உங்களுக்கு வந்து எக்கோ அடிக்குது. தயவு செய்து மற்றவர்கள் அனைவரும் மியூட் போடவும். ஆரம்பத்துல ஐயாவுக்கு பிரச்சனை கொடுக்காதீங்க. தயவு செய்து அனைவரும் மியூட் போடவும். அப்பதான் அவர்கள் கொடுக்கக்கூடிய கருத்தை நம்ம வந்து உள்வாங்க முடியும். நான் கொஞ்சம் வேகமா பேசிடுவேன். நீங்க டவுட் அப்புறம் கேட்டுக்கலாம். ஓகே நீங்க சிறப்பா உங்களுக்கு உரைய முடியுங்க. நாங்க இதுலயும் பாத்துக்கலாம். துலாம் ராசி அப்படிங்கிறது சுக்கரனுடைய ஆதிக்கத்தை உடையது. ஓம் அச்சுத்வஜாய வித்மகே தனுர் கஸ்தாய தீமகி தன்னோ சுக்கர பிரசோதயாத். சுக்கரனை வணங்கி குரு நாளிலே சுக்கரனை பத்தி ஒரு உரையாற்ற எனக்கு வாய்ப்பு கிடைத்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. வாய்ப்பளித்த கனகாம்பாள் மற்றும் மஞ்சுளா அசோக் மகளிர் கூட்டமைப்புக்கு எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உரைக்கு போகிறேன். இப்போ துலா லக்னம், துலா ராசி அப்படின்னு சொன்னோம்னா அவங்க ஒரு ஜட்ஜு மாதிரி. அது வந்து சிம்பலே வந்து பாத்தீங்கன்னா தராசு. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல நடுநிலையாக இருக்க விரும்புவார். இந்த நியாயத்தை சொல்லு அப்படின்னா அவங்கள்ட்ட எப்பவுமே எல்லாரும் நியாயத்தை கேட்கற மாதிரி இருக்கும். சித்திரம் 3, 4 சித்திரையில 1, 2 வந்து கண்டியில இருக்கும். சித்திரம் 3, 4 துலாம். சுவாதி 1, 2, 3, 4 பாதம். விசாகத்துல 1, 2, 3 குரு நட்சத்திரத்துல விசாகத்துல 1, 2, 3 பாதம் சுவாதியில இருக்குது. இது துலா ராசியில இருக்குது. இந்த ராசி வந்து அழகுகள் தத்துவத்துக்கு அதிபதி. அதனால எல்லாம் ஃபுல் மேக்கப்போட இருப்பாங்க. துலா ராசிக்காரங்க அப்படின்னா பொட்டு கலையாம இருப்பாங்க, மேக்கப்போட இருப்பாங்க. இந்த டீச்சர் வேலை பார்ப்பாங்க. குடையெல்லாம் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா அவங்க துலா ராசியாகத்தான் இருக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா குபீர் சிரிப்பு, தப்புன்னு சிரிக்கக்கூடியவர்கள், மனிதநேயம் ஜாதி மதம் கடந்த மனிதநேயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மகனை தேர்காலில் இட்ட மனுநீதி சோழன் போல, புறாவுக்கு தன் தொடையை அறுத்து கொடுத்த சிபி சக்கரவர்த்தி போல நியாயஸ்தர் அப்படின்னு சொல்றது. ஒருத்தரை நம்பிட்டா அவரே கதி அப்படின்னு இருப்பாங்க. அதாவது புள்ளி டெடிகேஷன், ஒரு பயங்கரமான தொண்டன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த துலா ராசிக்காரங்க. இந்த ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் என்ன வித்தியாசம்னா, ரிஷப ராசி ஒருத்தருக்கு பசிக்குதுன்னு கேட்டா சாப்பாடு வாங்கி கொடுத்துரும். துலா ராசிக்காரன் அடுத்த நாளுக்கு என்ன செய்வான் அப்படின்னு யோசிக்கிறது துலா ராசிக்காரன். அடுத்த நாள் இவருக்கு என்ன பண்ணுவாரு, இந்த நாளே நம்ம எல்லா பசியும் போக்கிட்டோம்னா அடுத்த நாளுக்கு இவருக்கு ஒரு வேலை கொடுக்கலாமே, இவருக்கு ஒரு ரெடி பண்ணி கொடுக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு திங்கிங் உள்ளவங்க தான் துலா ராசி.
நீதி கிரகமான சனி பகவான் துலா ராசியில உச்சமாகிறார். நீதி நேர்மைக்கு கட்டுப்படுவார். சூரியன் அங்க நீசமாகிறாரு, சனி உச்சமாகிறாரு. சூரியன் நீசமாகிறாரு, நாட்டு நிர்வாகம் சூப்பரா பண்ணுவார். ஆனா வீட்டுல ஜீரோ. வீட்டு நிர்வாகம் ஒண்ணுமே தெரியாது. குடும்பத்துல என்ன நடக்குது, புள்ள எந்த கிளாஸ் படிக்குதுங்கிறது இவங்களுக்கு தெரியாது. ஏதோ ஸ்கூலுக்கு போகுதுங்கிற ஸ்கூல் பேர் தெரிஞ்சு வச்சிருந்தா அதே பெரிய சந்தோஷம். தெரிஞ்சே ஏமாற கேரக்டர். அதாவது ஒருத்தர் ஏமாத்துறான்னு தெரிஞ்சு ஏமாறக்கூடிய யாருன்னா துலா ராசிக்காரங்க. துலா ராசி சுக்கிரனுக்கு எழுச்சி வீடு. கூட்டம், சங்கம், சபை அதுல எல்லாம் வந்து எமோஷனலா பேசி கூட்டத்தை தன்மையப்படுத்துற அளவுக்கு திறமசாலி துலா ராசிக்காரங்க அப்படின்னு சொல்றது. ஒரு மீட்டிங்ல போனீங்கன்னா நல்லா பேசுவாங்க. மூத்த சகோதரருக்கும் இவருக்கு எப்பவுமே ஒத்து வராது. ஏன்னா மூத்த சகோதரன் அப்படிங்கிறது சூரியன். சூரியன் சிம்ம வீடு, 11ஆம் இடம் சிம்ம வீடுனால மூத்த சகோதரருக்கும் இவருக்கு ஆகாது. இளைய சகோதரருக்கு இவருக்கு ஆகுமான்னு கேட்டா அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அது குரு வீடு. குரு வீடு, அதனால மூத்த சகோதரர் இளைய சகோதரர் அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். 2க்கு 7க்கு இப்படியே செவ்வாய் வர்றதுனால நெற்றியில அடிச்சது போல வெளிப்படையா பேசுவாரு. 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம். அதனால மனைவி இவரோட வேகமா இருப்பாங்க. மனைவி படு ஸ்பீடு, இவர் டெட் ஸ்லோ. இவர் பாத்தீங்கன்னா சாப்பாடே ஒரு மணி நேரம் சாப்பிடக்கூடியவரா இருப்பாங்க. சுக்கிரன் நட்சத்திரத்தை, சுக்கிரன் ராசியில உடையவங்க. அது மேசம் பாத்தீங்கன்னா வெடுக்கு வெடுக்குன்னு 2 செகண்ட்ல சாப்பிட்டுட்டு வெளியே போயிடுவாங்க. அவங்க வேகம், இவர் வந்து ரொம்ப டெட் ஸ்லோ. அதனால மனைவி கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இது மனைவியா இருந்தா கணவர் கண்ட்ரோல்ல தான் மனைவி இருப்பாங்க. இந்த மாதிரிதான் துலாம் ராசி. சுக்கராச்சாரியரோட ஆடல், பாடல், இசை, அழகு எல்லாமே இவங்களுக்கு பக்கா வரும். 3ஆம் இடத்துக்கு குரு அதிபதிக்கு முயற்சி சாணம். முயற்சி திருவினையாக்கும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படிங்கிற மாதிரி மெதுவா முயற்சி பண்ணுவார். கூட்டு முயற்சி தான் அவருக்கு கரெக்டா இருக்கும். கிளாஸ்மேட்டு, காலேஜ் மேட்டு இவங்களுக்கு கூட சேர்ந்து தொழில்கள் பண்ணுவாரு. உடன் பிறந்தோருக்கு கல்யாணம் ஆகி மனைவிக்கு தெரியாம உதவக்கூடியவர் இவர் தான். சகோதரி மேல பெரிய இவருக்கு இது இருக்காது. வந்துருச்சாங்களாமா சகோதரி? கேக்குதா? கேக்குது. ஸ்கிரீன் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் தெரியல. வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க சார். வீடியோ ஆன் பண்ணிட்டேன். இப்ப கேக்குதுல? கேக்குது. ஓகே ஓகே. சகோதரி மேல இவருக்கு கருத்து வேறுபாடு, சகோதரிக்காக உதவக்கூடியவர். தாய் மீது பாசம் வைப்பார். இவர் பக்தியே வைப்பார். 4ஆம் இட சனி தாயார் வரனால தாயார் மேல பக்தி வைப்பாரு. சொந்த பந்தம், உற்றார் உறவினர் எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடியவங்க. சூட்சும புத்தி அதிகம். குழந்தைகளை அதிகம் விரட்டாது படிக்க வைக்கக்கூடியவர். அந்த எல்லாத்தையும் தீர்மானிச்சுட்டு மனைவிட்ட புதுசா ஐடியா கேட்கிற மாதிரி கேட்பாரு. அந்த அம்மாவும் தெரியாம உளறி அவங்க ஏதோ சொல்றதுதான் நடக்கிற மாதிரி நினைப்பாங்க. ஆனா இவர் முதல்ல எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் மனைவிட்ட ஐடியா கேட்பாரு. குருவே எதிரி. குருவே 6 வர்றாரு. அப்ப குருவே எதிரி. அதாவது இவருக்கு இவரே எதிரி. இவருடைய பேச்சு செயல்பாடுகள் தான் இவருக்கு வில்லன். இவருக்கு இவருக்கு வில்லன் வேற வெளியில இருந்து வர தேவையில்லை. இவரே தான் எதிரி. தந்தை ஸ்தானத்துக்கான புதன், 9ஆம் இடத்துக்கான புதன் வந்து இவருக்கு ரோல் மாடலா இருப்பாரு. எங்க அப்பா மாதிரி இந்த வேலைக்கு வருவேன் இன்னும் சின்ன வயசுலயே ஒரு ஆசை இருக்கும். தந்தையின் ஒவ்வொரு சொல்லும் இவருக்கு மந்திரம். பொதுவா துலா ராசிக்கும் போது 1, 5, 9 குடையவன் யோகம். 1 அப்படின்னா சுக்கிரன், 5ங்கிற சனி, 9ங்கிற புதன். தந்தை யோகம், குழந்தை யோகம், லக்னாதிபதி யோகம். இவருக்கு யோகம் தான். அவருக்கு பிரச்சனை யாருன்னா 8ஆம் இட சுக்கிரன். இவருக்கு வில்லனும் அவர் தான், ஹீரோவும் இவர் தான். இவருக்கு வெளியில இருந்தெல்லாம் யாரும் குழி தோண்ட தேவையில்லை. இவரே எல்லாமே அவரே பிரச்சனை பண்ணிடுவாரு. அந்த மாதிரி இருக்கு. அனுபவம் இல்லாத வயசுலயே தொழில் தொடங்குற தைரியம் இருக்கும். நஷ்டம் வந்தாலும் சமாளித்துக் கொள்ளும் பக்குவமும் உண்டு. எல்லாத்தையும் எளிதாவே அடைய விரும்புவாரு. கஷ்டப்பட்டு நான் முன்னுக்கு வந்தேன்னு யாராவது பேசினா எல்லாமே அப்படித்தான் இருக்கும் அப்படிம்பாரு. இவருக்கு வந்து புதன் மறைந்திருக்கும். 12ல கன்னியில புதன் மறைந்திருக்கனால மறைந்து கிடக்கிற விஷயங்களை வெளியில கொண்டு வரும். மறைந்த புதன் நிறைந்த பலனை தரும். அதாவது புஸ்தகங்களை எழுதுவாரு, புஸ்தகங்களை கொண்டு வருவாரு, விளம்பர நிறுவனங்கள்லாம் ரெடி பண்ணுவார். தந்தையார் எப்பவும் சப்போர்ட்ல தான் இருக்காரு.
பெரும் செல்வத்தை விரும்புவாரு. பொதுவா துலா ராசி பெரும் செல்வம் அப்படிங்கிற வைத்தமாநிதி பெருமாள் கோயில் திருக்கோளூர். திருக்கோளூர்ல திருநெல்வேலியில இருந்து திருச்செந்தூர் போற வழியில திருக்கோளூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க இருக்கிற வைத்த மாநிதி பெருமாள் பெருமாள் தனது நிதியை இந்த சாமிகிட்ட வச்சுட்டு போனாலும் அந்த பெருமாளை கும்பிடுறது யோகத்தை தரும். இதுல சித்திரம் 3-4 வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எப்பவுமே நவீனமாக இருப்பாங்க. செவ்வாய் இருப்பதால விவசாயியாக இருந்தாலும் விவசாயத்துல புரட்சியை செய்யக்கூடிய விவசாயி. நகர எல்லையில கிராமத்து வாழ்க்கையை வாழ விரும்புறவர். பெரும்பாலோர் சினிமா, மருத்துவம், காவல்துறைன்னு வேலை செய்வாங்க. கொஞ்சம் வசீகரம் மிடுக்கும் கலந்தது இந்த துலாம் சிக்கரன். துலாத்துல வர சித்திரை செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை. இங்க மனைவிக்கு முழு சுதந்திரம் கொடுப்பாரு. ஒளிவு மறைவாக எதையும் பேசாது, நேரடியாவே கேட்டுருவாங்க. எந்த ஒரு செயலை செய்யும் போது அந்த பின்விளைவுகளை அறிந்து கொள்ளும் ஆற்றலும் உண்டு. எதிரிகளும் வணங்கும் விவேகம் உண்டு. புனர்பூசம், ஆயில்யம், சித்திர, கேட்ட, பூராடம், அவிட்டம், பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பிரச்சனை வரும். ரோகிணி, கார்த்திகை, பூரம், உத்திரம், அஸ்த, சுவாதி, அனுச நட்சத்திரக்காரங்க யோகமா இருப்பாங்க. சுதர்சனன், கோதண்ட ராமன், வடிவேல், வேலாயுதம், தண்டபாணி அப்படிங்கிறவங்க சித்திரம் 3ஆம் பாதத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவங்க, ஆயுதங்களின் பேர் இருக்கிறவங்க. இந்த துலா ராசியில சித்திர நட்சத்திரம் 3ஆம் பாதம் பிறந்த உடனே 2.5 வருஷம் செவ்வாய் தசை. அதுல வயிற்றோட்டம், ஆஸ்பத்திரிக்கு அடிக்கடி போகக்கூடிய சூழ்நிலை வரும். அதுக்கப்புறம் 3ல இருந்து 20 வரைக்கும் ராகு தசையில தாய் தந்தையின் வளர்ச்சி பக்காவா இருக்கும். ஆனா ஜாதகர் அமைதியா இருப்பாரு. அவருக்கு 8 வயசுல இருந்து 9 வயசு வரை தலையில அடிபடக்கூடிய அமைப்புகள் உண்டு. 9ஆம் வகுப்பு வரை சுமாரா படிப்பாரு. 10ஆம் கிளாஸ்ல ஸ்கூல் பஸ்ட். 9ஆம் கிளாஸ் வரை சுமாரா படிக்கிறவரு 10ஆம் கிளாஸ்ல ஸ்கூல் பஸ்ட் எடுப்பாரு. ஏறக்குறைய 21ல இருந்து 36 வரைக்கும் குரு தசையில வெற்றிகளோ முன்னேற்றங்களோ கிடையாது. சித்திரம் 3க்கு குரு தசை யோகத்தை கொடுக்காது. சுக்கிரனுக்கு குரு பகை. அப்படிங்கிறதுனால போராடியே வெற்றி கொடுக்க வேண்டியிருக்கும். வேலை கற்றுக் கொடுத்தவரே இவருக்கு எதிரியாயிடுவார். யாரு வேலை போட்டு கொடுத்தாங்களோ அந்த முதலாளியே இவரை டம்மி பண்ணி இவருக்கு மேல ஒரு அதிகாரியை போட்டு இவரை பாடாப்படுத்துவார் அப்படின்னு சொல்றது. சாதிச்சுட்டுதான் திருமணம் பண்ணோம்னு உட்கார்ந்து இருப்பாரு. கல்யாணம் அதனால தாமதமாகக்கூடிய அமைப்புகள் உண்டு. 37ல இருந்து 55 வரைக்கும் சனி தசையில சக்கப்போடு போடுவார். சனி தசை இவருக்கு யோகமாகவும் சாதனையாளராக இவர் மாறக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. எல்லா நன்மைகளும் சொல்லி வச்சாப்புல இருக்கும். அப்புறம் புதன் தசை சுக்கிரனுக்கு நண்பர் அப்படிங்கிறனால புதன் தசையில செட்டில் ஆயிடுவார். எந்த பிரச்சனையும் இல்லை. இதுல பாத்தீங்கன்னா தொழிலாளியாவும் முதலாளியாவும் முழு நேரம் உழைக்கிறது. மூச்சு திணறல், வாயு கோளாறு, நெஞ்சு வலி இந்த மாதிரிதான் வரும். இந்த 4ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தசையில ஆளை காப்பாத்துறதே கஷ்டம். குழந்தையில காப்பாத்துறது கஷ்டம். குழந்தை பிறந்த உடனே அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ கொஞ்சம் கண்டங்கள்லாம் நீங்கிற பிரச்சனைகள்லாம் இருக்கும். அந்த ஒரு 2 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா 4 வயசுல பாலாரிஷ்டம்ங்கிற ஒரு நோய் உடம்பு பாடாப்படுத்தும். அருகில் உள்ள அம்மன் கோயிலுக்கு அந்த டைம் போயிட்டு வரலாம். 20ல இருந்து 35 வரைக்கிற குரு தசை இவருக்கு யோகமா இருக்கும். அந்நிய தேசத்தில் புகழ் பெறுவார். சொந்தமா கம்பெனி வைக்கிறது, பண்ண வைக்கிறது அந்த மாதிரி வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும். 36ல இருந்து 54 வரைக்கும் சனி தசையில மன போராட்டம் இருக்கும். அந்த டைம்ல இவங்க விவேகானந்தர், அன்னை அரவிந்தர் அந்த மாதிரி கடவுள்களை வணங்குவது இவர்களுக்கு நன்மையை தரும். இவர் டென்ஷன் பார்ட்டி அப்படின்னு சொல்றது. அப்புறம் வர புதன் தசையில நல்லா இருக்கும். இந்த சனி தசையில உறவுகள்லாம் பகையாயிரும். இந்த சித்திர 4ஆம் பாதத்துக்கு சனி தசையில உறவெல்லாம் பகை. இவங்க சக்கரபாணி ஆலயத்தை வணங்குவது சிறப்பை தரும். இந்த சக்கரத்தாழ்வார் கும்பகோணத்துல இருக்கிற சாரங்கபாணி ஆலயத்தில் உள்ள சக்கரத்தாழ்வாரை வணங்குவது சிறப்பை தரும். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல சுவாதி இருக்கு. சுவாதி இளமையான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுவாதி. இளகிய மனம் உண்டு, அழகும் உண்டு. எல்லா வயசுலயும் சுறுசுறுப்பா இருப்பாங்க. சுவாதி 60 வயசுலயும் 20 வயசு பொண்ணு மாதிரி சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஒரு ஜென்ஸ்னா 60 வயசுலயும் 20 வயசு பையன் மாதிரி எல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ற அளவுக்கு நல்லா இருப்பாங்க. புளிச்ச சிரிப்பு, புன்னகையா இருப்பாங்க. அதாவது புன்னகை பூத்த முகம், வசீகர தோற்றம் அப்படின்னு சொல்றது. 4000 பேர் கலந்து கொள்ற கூட்டத்திலே நடுநாயகமா பளிச்சுன்னு உட்கார்ந்து இருப்பாங்க. சுவாதி நட்சத்திரத்திலே
கடல்ல முத்து விளைஞ்சு அது நல் முத்தாக வரும். அந்த அளவுக்கு சுவாதி நட்சத்திரம் சிறப்பு. வேப்பங்காய் கசக்கும், ஆனா அதுவும் ஒரு வித சுவைதானே அப்படின்னு அதையும் சாப்பிடக்கூடியவங்க. இவங்களுக்கு சுவாதிக்கு வாஸ்தெல்லாம் கிடையாது. அது பாம்பு நட்சத்திரம், வாஸ்து கிடையாது. பூக்கள் பேர்ல உள்ளவங்களான பத்மாவதி, மலர்விழி, பொன்மலர், பூங்கோதை, கனகா இவங்கெல்லாம் இவங்களுக்கு உதவுவாங்க. சூரியன் பேர்ல வர சுரேஷ், ரவி, ஆதித்யா இந்த மாதிரி பேர்ல உள்ளவங்க இவங்களுக்கு யோசிக்க வைப்பாங்க. சுவாதி முதல் பாதத்துக்கு பொறுத்த வரைக்கும் பரதநாட்டியம் சூப்பரா வரும். பரதநாட்டியம் வரும், மைக்கேல் ஜாக்சன் டான்ஸும் வரும். 15 வயசு வரைக்கும் டான்சராகவும் வாலாவும் இருப்பாங்க. பயங்கர அட்டகாசம், மேஜிக், மாயாஜாலம் எல்லாம் பண்ணுவாங்க. மதிப்பெண்கள் 10th வரைக்கும் சுமார் தான். 16 வயசுல இருந்து 31 வயசு வரைக்கும் குரு தசையில சூப்பரா படிப்பாங்க. விளையாட்டு தனம்லாம் குறைஞ்சி பக்காவா படிச்சு ஸ்கூல்ல நல்ல மார்க் எடுத்து நிறைய காலேஜ் எல்லாம் படிச்சு பெரிய வேலைக்கு போவாங்க. பேராசிரியர், நூலாசிரியர். 32ல இருந்து 55 வயசுக்கு சனி மகாதசை பட்டை கலப்போம். பொதுவா சனி நட்சத்திரத்துக்கு ராகு நட்சத்திரத்துக்கு சனி தசை பக்காவா போகும். உணவுத்துறை, பரதநாட்டிய பள்ளி, காரு, பைக் ஷோரூம் இதெல்லாம் வைக்கலாம். அதுக்கப்புறம் வர புதன் தசையும் சுயசரிதை எழுதுற அளவுக்கு பெரிய லெவல்ல வருவாங்க. இந்த 68 இருந்து 74 வரைக்கும் கடவுளை ஆன்மீகத்துல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. இந்த 2ஆம் பாதம் சுவாதி 2ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் 12 வயசு வரைக்கும் ராகு தசை. அதுல 4 வயசு வரைக்கும் தோல்ல நமச்சல், அலர்ஜி, ஸ்கின் ப்ராப்ளங்கள்லாம் பயங்கரமா இருக்கும். விளையாட்டு வீரர், இவர் விளையாட்டுல வீரரா இருப்பாரு. பெரியவருக்கு இணைய எல்லாருக்கும் அறிவுரை சொல்லுவாரு. மகரச்சனிங்கிறனால பரபரப்பு இருக்கும். எது செய்தாலும் 4 பேருக்கு உபயோகப்படும்படிதான் செய்வார். 4 பேருக்கு உபயோகமா இருக்கணும், 40 பேருக்கு பயனாளி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொழிலை செய்வாரு. அதுக்கப்புறம் வர குரு தசை 13ல இருந்து 28 வரைக்கும் குரு தசையில தாய் தந்தையரை விட்டு பிரிஞ்சு ஹாஸ்டல்ல போய் வசிக்கிற மாதிரி இருக்கும். தாய் தந்தையருக்கு கொஞ்சம் கண்டங்கள்லாம் நீங்கும். குரு உங்களுக்கு 27 வயசுக்குள்ளே திருமணத்தை முடித்து விடுவார். 29ல இருந்து 47 வயசு வரைக்கும் சனி தசையில ஜெட் வேகத்துல முன்னேறிடுவீங்க. வாழ்க்கை தரம் உயர்ந்துரும். இதுல உள்ளவங்க பெரிய பதவிக்கு போவாங்க. வேலையில இருப்போர் வெளிநாட்டுக்கு பறப்பார். 42ல இருந்து 63 வரைக்கும் புதன் தசை நடைபெறும் பொழுது சொல்லி வைத்தார் போல் நிறைய விஷயங்கள் நடக்கும். உங்கள் பாதத்துக்கு அதிபதியாக சனி புதனுக்கு நட்பாக இருப்பதால் உறவுகள் மத்தியில செல்வாக்கு இருக்கும். மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு ஆலோசகராக மாறுவீங்க. 64 இருந்து 70 வயசு வரைக்கும் கேது திசையில எந்த புதிய முயற்சியும் செய்யாம இருக்குது உங்களுக்கும் நல்லது, சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லது. 3ஆம் பாதம் சுவாதி 3ஆம் பாத அதிபதி கும்பச்சனி. இவர் நிதானமாகவும் பொறுமையாகவும் காரியமாற்றுவார். சமயோகித புத்தி உண்டு. 7 வயசு வரைக்கும் ராகு தசை. எது பிடிக்குதோ அதை மட்டும் செய்வார். ஓவியம், கீபோர்டு, இசை அப்படின்னு இறங்குவாரு. பள்ளிக்கு செல்வதில் ஆவல் இல்ல. 8ல இருந்து 23 வயசு வரைக்கும் குரு தசை நடக்கும். குரு பகைவரா இருந்தாலும் ராசிநாதனுக்கு நல்லது செய்வார். ஏன்னா கும்பச்சனிக்கு தனம் லாபாதிபதியாக குரு வர்றதுனால பள்ளி படிப்புல இருந்து கல்லூரி வரைக்கும் ஸ்காலர்ஷிப்லயே பட்டை கிளப்பலாம். இல்ல யாராவது ஸ்பான்சர் கிடைக்கும். அந்த மாதிரி விளையாட்டுல நல்ல அரசாங்கத்துல பதக்கம் பாராட்டுலாம் இருப்பாங்க. இதையும் கூர்மையாக ஆராய்ஞ்சுதான் ஒப்புக்கொள்வீங்க. சிறிய வயசுலயே பெரிய வேலை கிடைக்கும். இந்த ரயில்வே வேலை, கவர்மெண்ட் வேலை சீக்கிரமா கிடைக்கும். 24ல இருந்து 42 வரைக்கும் சனி தசை, யோக தசை. தொழிற்சாலை வைக்கும் அளவுக்கு பெரிய ஆளாவாங்க. சொந்த ஜாதகம் எத்தனை மோசமா இருந்தாலும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்காது சுவாதி 3ஆம் பாதம். இந்த 4ஆம் பாதம் சுவாதி 4ஆம் பாதத்துக்கு அதிபதி குருவா வருகிறார். 4ஆம் பாதத்துக்கு சுவாதி 4 அப்படிங்கும் போது வேகம் விவேகம் கலந்தவர், மதிக்க தகுந்த மனிதர். அந்த வீட்டுல அந்த பையன் தான் கொஞ்சம் நல்ல பையன்பா, மீதி எல்லாம் சரி கிடையாதும்பாங்க. 4 வயசுல வயிறு சம்பந்தமான பிரச்சனை நல்லா இருக்கும், வரும். வயிறு சம்பந்தமான பிரச்சனை 4 வயசுல வரும். குரு தசையில கற்பூர புத்தியா இருப்பாங்க. கவிதை, கதை, கட்டுரை எல்லாமே பண்ணக்கூடியவங்க. மனசுக்கு பிடிச்ச வேலை, காசுக்காக ஒரு வேலை, மன திருப்திக்காக ஒரு வேலை, இப்படி 2 வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த 30 வயசு வரைக்கும் சுமார் 30ல இருந்து 38 வரைக்கும் சூப்பரா இருக்கும். இவங்களுக்கு புதன் திசையில மனைவிக்கு உடல்நிலை பாதிக்கும். மனைவி உறவுகளோட தகராறுகள் வந்துடும் 38ல இருந்து 54 வரைக்கும். அதனால ஜாதகம் கொஞ்சம் பார்த்து சேர்க்கணும். சின்ன சின்ன நரம்பு கோளாறுகள் வந்திருக்கும். பணத்துக்கு வசதி வாய்ப்புக்கு குறவு இருக்காது. ஆனா 56ல இருந்து 62 வயசு வரைக்கும் மனதுல நிம்மதி உண்டு. ஆன்மீக புஸ்தகங்களை எழுதுவாரு.
இவர் யோக நரசிம்மர், சோழிங்கர்களோட யோக நரசிம்மரை வணங்குவது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு யோகத்தை தரும். விசாகம் 1, 2, 3 சுவாதி துலா ராசியில இருக்குது. இந்த விசாகம் 1 அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெப்பத்துல பனி உருவது மாதிரி ஒருத்தர் கஷ்டப்படுறவட பார்த்தா பரிதவிச்சிருவாங்க. கையில இருக்கிறத கொடுக்கக்கூடிய அளவுக்கு மனசு உடையவர்கள். வெகுளியா இருக்காத காலம் கெட்டு கிடக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலும் அவர் மீண்டும் மீண்டும் தெரிஞ்சே ஏமாறக்கூடியவர். மனதால் கூட கெடுதல் நினைக்க மாட்டாரு. பயந்த சுபாவம் உள்ளவர் மாதிரியே இருப்பாரு. நமக்கேன் வம்புன்னு ஒளிஞ்சு ஓடி போயிருவாரு. கார்த்திகை, பூசம், உத்திரம், சுவாதி, அனுசம், சதயம், உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரங்கள் உங்களை உயர்த்துவார்கள். விசாகம், பூராடம், திருவோணம், அவிட்டம், பூரட்டாதி பிரச்சனையை ஏற்படுத்துவார்கள் வாழ்க்கையில. ராஜு, தண்டபாணி இந்த மாதிரி ஆளுங்க சிந்திக்க வைப்பார்கள். இந்த விசாக நட்சத்திரத்துக்கு நட்சத்திர 1ஆம் பாதம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து யூனிஃபார்ம் போடக்கூடிய வேலை செய்வாங்க. போலீஸ், மிலிட்டரி, டாக்டர் அந்த மாதிரி. இவங்க வந்து ரொம்ப ரூல்ஸ் பேசுவாங்க, சூப்பரா படிப்பாங்க, சகோதரிக்கு உண்டுனா கஷ்டப்படுவாங்க. சனி தசையில உங்களுக்கு சுமாரா தான் இருக்கும், துரோகங்கள்லாம் உண்டு. புதன் தசை, சனி தசை முடிஞ்சு புதன் தசை பரவாயில்லாம இருக்கும். 50 வயது வரைக்கும் அப்படியே முன்ன பின்ன போகும். 34, 35, 36 வயசுல ரொம்ப கஷ்டமான பாதைகளை கடக்க வேண்டி இருக்கும். இது 37க்கு போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கீங்க. ஆனா மனைவியால யோகங்கள் உண்டு. மனைவி வழியில நிறைய சொத்து, பணம், வேலை பார்ப்பாங்க. ரொம்ப நல்லவரா இருக்கிறது பிரச்சனை இல்லை, கொஞ்சம் வல்லவரா இருக்கணும். கும்பிட போன தெய்வம் குறுக்க வர மாதிரி பலருக்கு எதிர்பாராத பல உதவிகள் உங்களுக்கு எல்லாரும் செய்வாங்க. எல்லாரும் செஞ்சு திறமை இருந்தாலும் நம்ம ரூல்ஸ் பேசுறதுனாலையும், அதாவது நல்ல திறமையானவரும்பாங்க, ஆனா ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவர் வந்து இப்படித்தான் பண்ண முடியும் அப்படின்னு கொஞ்சம் ரூல்ஸ் பேசுவாரு. இந்த ரூல்ஸ் பேசுறத அவர் விட்டாருன்னா கொஞ்சம் ரெடி ஆயிக்கலாம். 2ஆம் பாதத்தை சுக்கிரன் ஆளுகிறது. இப்ப விசாக 2 அப்படின்னா இந்த பையன் வந்து தொப்புனா அடிச்சா கீழே விழுந்துரும். அந்த மாதிரி ரொம்ப பலகீனமா இருப்பான். 5ஆம் கிளாஸ்ல இருந்து 6ஆம் கிளாஸுக்கு வேற ஸ்கூலுக்கு மாறுவாங்க. அதுல வந்து சிறப்பா இருக்கும். அதுக்கப்புறம் சனி தசை பக்காவா தான் இருக்குது. 40 அதுக்கப்புறம் வரக்கூடிய புதன் தசையில சொந்த தொழில் பண்ணுவாரு. இவரை ஏமாத்தினாலும் ஏமாறக்கூடியவர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண வரவுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த 3ஆம் பாதத்துக்கு அதிபதியா 3ஆம் பாதம் விசாக 2ஆம் பாதம் யோகக்காரங்க. விசாகம் 3ஆம் பாதம் வந்து புலம்பல் கேஸ். யாராவது நம்மள பாராட்ட மாட்டாங்களா, நமக்கு யோகம் இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருக்குங்க. உற்சாகம் இல்லாதவங்க இருப்பாங்க. மறதி அதிகம். குரு தசையில மயக்கம் வந்து அடிக்கடி கீழே விழுந்துருவாங்க. பொதுவா விசாகம் 3ஆம் பாதம் மயக்கம் வந்து கீழே விழுந்துருவாங்க. சனி தசையில உடம்பு தேரும், பயந்த சுவாமம் நீங்கும். 27ல இருந்து 40 வரைக்கும் காதல் தோல்வி, ஏமாற்றம் இப்படி எல்லாம் வரும். காதல் சக்சஸ் ஆனாலும் அதுல சில பிரச்சனைகள்லாம் வரும். 44ல இருந்து 55 வயசுல கேது தசையில சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் சுக்கிர தசை நல்லா இருக்கும். நீங்க வந்து 8 முருகனை வணங்குவது யோகத்தை தரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சித்திரம் 3ஆம் பாதம் என்ன படிக்கலாம் அப்படின்னா இசிஇ, விஸ்காம், ஆர்கிடெக்சர், ஃபேஷன் டெக்னாலஜி, சிஏ, எக்கனாமிக்ஸ், எம்பிபிஎஸ்ல டயபெட்டிக்ஸ். என்ன தொழில் பண்ணலாம் சித்திரம் 3னா பாத்திர வியாபாரம், இந்த மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, வெட்டினரி டாக்டர், வானியல், டான்சர், ரியல் எஸ்டேட், ஐஸ்கிரீம் கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சிவில், கேமராமேன், ஷோரூம், இந்த மாதிரி தொழில்கள் பண்ணா அவர்களுக்கு யோகத்தை தரும். சித்திரம் 4ஆம் பாதம் என்ன படிக்கலாம் அப்படின்னா அக்கவுண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், மைக்ரோ பயாலஜி, கெமிக்கல், ஆட்டோமொபைல், கேட்டரிங், எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி படிப்பு படிக்கலாம். என்ன தொழில் பண்ணலாம்னா ஃபயர் ஸ்டேஷன். இந்த ஃபயர் ஸ்டேஷன்னு இந்த தீயெல்லாம் வைப்பாங்க. இந்த சேஃப்டி கோர்சஸ் சொல்லுவாங்க. இந்த ஃபயர் மாதிரி அதெல்லாம் படிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். பிரிண்டிங் பிரஸ், இசிஇ, பெட்ரோல், இதெல்லாம் தொழில் வந்து பெட்ரோல் பங்கு வைக்கணும். உங்களுக்கு ஒரு கனவு உண்டு. சித்திர நாளுக்கு தாத்தா பேர்ல ஒரு பெட்ரோல் பங்கு வைக்கணும், காம்ப்ளெக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற நினைப்பெல்லாம் உண்டு. அதை வைப்பாங்க. ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு ரெடியா இருக்கும். அதாவது டிஜே, பிஜே, வீடியோ ஜாக்கி, நிகழ்ச்சி தொகுப்பாளர் அப்படின்னு சொல்றது. மர வியாபாரம் பண்ணலாம், பிஏஓவா இருக்கலாம், சுகாதார ஆய்வாளரா இருக்கலாம், பிளட் டெஸ்ட் பண்றது, ஸ்கேனு, மட்டன் ஷாப், கறிக்கடை, லஞ்ச ஒழிப்பு துறை, இல்லாட்ட வெடிமருந்து ரெடி பண்றது, இந்த மாதிரி தொழில் பண்ணலாம். சுவாதி 1ஆம் பாதத்துக்கு பொறுத்த வரைக்கும் படிப்பு வந்து
சம்பந்தமான வேலை, தாய் சேய் நல விடுதி, அட்வொகேட்டு, நேஷனல் பெர்மிட் லாரி கம்பெனி வைக்கலாம், இசை, பாலம் கட்டுறது, லெதர் சம்பந்தமான தொழில், டையிங் வைக்கலாம், போர் போடுற தொழில் பண்ணலாம். சுவாதி 2ஆம் பாகத்துக்கு ஸ்பேஸ் கிராஃப்ட், அதாவது வானவியல் சம்பந்தமான படிப்பு, பைலட் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. கனிம வளங்கள் பத்தி, புவியியல், மண்ணியல், டாக்டர்ல படிச்சாங்கன்னா ஆர்த்தோ ஸ்கின் டாக்டர் ஆகலாம். அவங்களுக்கு தொழில் அப்படின்னா மேஜிக், எலக்ட்ரானிக்ஸ், ஹோட்டல், பருப்பு கடை, பருப்பு மட்டும் விற்கிற கடை, அதான் பருப்புனா தூரம் பருப்பு, அவரை பருப்பு, கூரம் பருப்பு, மைசூர் பருப்பு மட்டும் வச்சு விற்கிறது. விதநெல் வியாபாரம், இந்த நாய் வளர்த்து விற்கிற வேலையெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. டர்னரு, பிட்டரு, உல்லாச விடுதி நடத்துறது, உல்லாச விடுதி, அது பேர் ரிசார்ட். அப்புறம் அறிவியலாளர், சயின்டிஸ்டா இருப்பாங்க. கடல் உணவகம், இந்த மீன் சம்பந்தமா விற்கிறது எல்லாம் பண்ணலாம். சுவாதி 3ஆம் பாதத்துக்கு வெட்டனரி சம்பந்தமா படிக்கலாம். ரயில்வே, பாட்டனி படிக்கலாம். பயாலஜி, விலங்கியல், அது பேர் தமிழ்ல விலங்கியல், இது தாவரவியல் அப்படின்னு சொல்றது. சிஏ படிக்கலாம். டாக்டர் படிச்சாங்கன்னா எலும்பு டாக்டர், நரம்பு டாக்டர், மயக்க மருந்து சம்பந்தமான டாக்டர் படிக்கலாம். இவங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோரு, பதிப்பகம், ரியல் எஸ்டேட்டு, மரைனு, கெமிக்கல்ஸ், பியூட்டி பார்லரு, ரயில் என்ஜின் டிரைவர், என்ஜின் ஆயில் கம்பெனி, நிலத்தடி சுரங்கம், வெடி சம்பந்தமான பொருள், பஞ்சுமெத்த தயாரிக்கிறது, வீணை, வயலின் கலைஞர், அந்த மாதிரி இதெல்லாம் படிக்கலாம். சுவாதி 4 பொறுத்த வரைக்கும் ஐஏஎஸ் ஆகணும் தான் ஆசைப்படுவாங்க. அலுவலக நிர்வாகம், ஐடி, கெமிக்கல், தத்துவம், உளவியல். டாக்டர்ல பாத்தீங்கன்னா இறைப்பை இல்லைன்னா சிறுநீரகம் டாக்டர் ஆகலாம். இவங்களுக்கு இறால் பண்ண, டிவி, ரேடியோ, லேடிஸுக்கான ஹாஸ்டலு, டிராபிக் போலீஸ், கரும்பு அரவை மில், எடிட்டிங், அரசியல் விமர்சன கற்ற, பஸ் கண்டக்டர், டியூ கல்வி அதிகாரி, மாவட்ட கல்வி அதிகாரி வரைக்கும் ஆகலாம். விசாகம் 1 பொறுத்த வரைக்கும் அவங்க இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், அது பேரு. அவங்களுக்கு மெக்கானிக்கல், பிஃபார்ம், கெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, ஜெனட்டிக் இன்ஜினியர், மெடிசின் படிச்சீங்கன்னா ரேடியாலஜி சம்பந்தமா படிச்சா அவங்களுக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா ஆர்த்தோ. தொழில் பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட், மெடிக்கல் ஷாப், நர்சரி கார்டனு, பஸ் கண்டக்டரு, அட்வொகேட், யோகா மாஸ்டர், ஜிம்மு, ஜட்ஜி, செங்கச்சூளை, ஜுவல்லரி, பில்டரு, கேஸ் ஏஜென்சி, சைனீஸ் ரெஸ்டாரண்ட், ஆம்புலன்ஸ், இந்த மாதிரி தொழில் பண்ணலாம். விசாகம் 2 பொறுத்த வரைக்கும் விசாகம் 2 தியேட்டரு சம்பந்தமான தொழில்நுட்பம், விஸ்காம், ஃபேஷன் டெக்னாலஜி, ஆட்டோமொபைல், மியூசிக் டீச்சரு, கேன்சர் சம்பந்தமான படிப்புகள், ஸ்கின் சம்பந்தமான படிப்புகள் படிக்கலாம். அவங்களுக்கு தொழில் கார் வாங்கி விற்கிறது, டெக்ஸ்டைல்ஸ், கடன் வசூலிப்பவர், அட்வொகேட், டெலிஷாப்பிங், டெலிமார்க்கெட்டிங், சினிமா டைரக்டர், ஆக்டர், லேத்துப்பற்ற, இந்த மாதிரி தொழில்கள் பண்ணா சிறப்பு. விசாகம் 3 பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு புள்ளியியல், அக்கௌண்ட்ஸ், சிஏ, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஆர்கிடெக்சர், கேட்டரிங், கம்ப்யூட்டர் அனிமேஷன், இதெல்லாம் படிக்கலாம். தொழில் அப்படின்னா ஐடி, எம்பிஏ படிச்சு ஏதாவது ஒரு ஆபீஸ் வேலை பார்க்குறது, இஎன்டி டாக்டர், பல் டாக்டர், அஞ்சல் குரியரு, போஸ்ட் ஆபீஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், பேச்சாளர், வங்கி கேஷியர், இந்த மாதிரி வேலை செய்யலாம். இவங்களுக்கு எந்தெந்த ஊரு லாய்க்கப்படும்னா ஹைதராபாத், சூரத், திருநெல்வேலி, திபெத், உத்ரேகண்ட், குஜராத், பிவானி, தண்டகாரண்யம், கர்நாடகம், விருதுநகர், கிருஷ்ணா நதி பாயிற இடங்கள், இந்தோனேசியா, ஸ்ரீசைலம், ஆஸ்திரியா, சிங்காத்ரி மலை, காளகஸ்தி, ஜப்பான், போர்ச்சுகல், எகிப்து, அர்ஜென்டினா, பர்மா, இந்த மாதிரி நாடுகள் இவங்களுக்கு யோகத்தை தரும். கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி. நான் வச்சிருந்த குறிப்பை சொல்லியிருக்கேன். நீங்க ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். அதுக்கு எனக்கு தெரிஞ்ச பதில்களை நான் சொல்றேன். எல்லாமே நல்லா இருந்தது. ஆனா நீங்க சரிங்க. சொல்றது 20% தான் குறிக்க முடிஞ்சது. இவ்வளவு ஸ்பீடா சொன்னீங்கன்னா எந்த மீட்டிங்லயும் இவ்வளவு ஸ்பீடா யாரும் சொன்னதே இல்லை. ஐயா, நீங்க ஸ்லோவா போட்டு ஒரு தடவை கேட்டதை குறிச்சுக்கீங்க. ஐயா, நான் அப்புறம் நிறைய இதுல உதாரண ஜாதகங்கள் பாத்தீங்கன்னா, நான் விசாகம் 1 ஒருத்தர் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா அவர் ரூல்ஸ் பேசுறதுனால டெவலப் ஆகவே இல்லை. நான் நீங்க ரூல்ஸ் பேசுறதுனால நீங்க முன்னேற்றமே இல்லைங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் கொஞ்சம் ரூல்ஸ் பேசுறத குறைச்சிட்டு
இப்ப பிரான்ஸ் வரைக்கும் ஏதோ போயிட்டு வந்ததா சொன்னாரு. எனக்கே மகிழ்ச்சி. இன்னொருத்தர் ஹெச்ஆரா வேலை பார்க்காரு. விசாகம் 2ஆம் பாதம் வந்து ஹெச்ஆரா வேலை பார்க்காரு, மனித வளத்துறை. அப்புறம் ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியான சுவாபம். மாமியார் மிரட்டி, மாமியாருக்கு இவங்க மாசம் மாசம் காசு கொடுக்காங்க, இவங்க ஹஸ்பண்ட் கொடுக்கல. இந்த அம்மாவே சம்பாதிச்சு மாமியாருக்கு மாசம் 20,000 பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு அமைதியான சுவாபம். அதாவது தெரிஞ்சே ஏமாறுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கேரக்டர். இந்த விசாகம் 3ஆம் பாதம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் நண்பர்களுக்காக தொழில் பண்ணி நண்பர்கள் நல்லா சம்பாதிச்சாங்க, எல்லாம் படுத்து கிடக்குறா, இவர் கிடந்து கஷ்டப்படுறாரு. இப்ப தனியா வந்து தொழில் பண்ண சொல்லி தனியா ஒரு டெவலப் ஆயிட்டாரு அப்படிங்கிறது உண்மையான உண்மை. இந்த சுவாதி 4ஆம் பாதம் வந்து ஒருத்தங்க சினிமால ஆக்ட்ரஸா இருக்காங்க, ஒருத்தர் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சுவாதி 2ஆம் பாதம் ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் லவ்னால பிரச்சனை, பூ தொடுக்கிற வேலை, இந்த பூ தொடுக்கிறது அழகு சம்பந்தமான வேலைகளை செய்யறாங்க. சுவாதி 3 ஒரு பொண்ணு சுமாரா படிச்சு நிறைய ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு அம்மா வெளிநாட்டுல வந்து இந்த கேக் எல்லாம் செஞ்சு சேல் பண்றாங்க. சுவாதி 1ஆம் பாதம் வந்து ஒருத்தங்க வந்து 16 வயசுலயே கொஞ்சம் லவ்ஸ் ஆகி கல்யாணம் பண்ணி இப்ப வீடெல்லாம் கட்டி ரெடியா இருக்காங்க. அது எல்லாமே நம்ம சொன்ன பலன்கள் வந்து உங்களுக்கு சரியா தான் இருக்குது. வேற ஏதாவது கேள்வி கேளுங்க ஐயா. நீங்க ஏதாவது ஐயா ஒருத்தர் கேட்டாரா, என்ன கேட்கிறாரு அவரு? ஐயா நன்றி உரையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேள்வி பதில் வச்சுக்கலாம் ஐயா. சரிங்கம்மா, சரிங்க. ஓகேயா. நமது நிகழ்ச்சியின் அடுத்ததாக நன்றி உரையை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தண்டமணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தண்டமணி, தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சியில் இன்று 92வது நாள், கூட்டினால் 2, மேலும் இன்று 2ஆம் தேதி, 2 என்றால் சந்திரன். ஐயா இன்று 2வது முறையாக இந்நிகழ்ச்சியில் பங்கேற்போம். மேலும் 2/4/2026, கூட்டினால் 16, துலாம் ராசியின் வாழ்க்கையின் பலன். இதுவும் 16 எழுத்து கொண்டது. மேலும் இன்று பங்குனி 19, கூட்டினால் 1 என்பது சூரியன், எனவே ஆண் ஜோதிடர். மேலும் சூரியன் என்றால் கண்ணாடி, எனவே ஐயா கண்ணாடி போட்டு வந்துள்ளார். மேலும் அந்நிய மொழி, அதாவது ஷவால் 13ஆம் தேதி, இதை கூட்டினால் 4 என்பது ராகு. இன்றைய உரை மிக பிரம்மாண்டமாக இருந்தது. மேலும் இன்று வியாழக்கிழமை, குருவுடைய நாள். இன்றைய குரு ஐயா தான். குருவுக்கு குருவாகிய வள்ளலார் படம் ஐயா அருகில் உள்ளது. இன்று பிரதமை, அதாவது பிரதமை என்று தேவிப்பட்டினம் சிவன் கோயிலில் உடுக்கை தட்டி வழிபாடு சிறப்பாக இருக்கும். எனவேதான் ஐயா பின்னால் சிவன் உடுக்கையுடன் உள்ளது. மேலும் இன்று சித்திரை நட்சத்திரம். இது வந்து செவ்வாய் சாரம். செவ்வாய் என்றால் முருகன், எனவே ஐயா சரவணன் என்பவர் முருகன் பெயரில் வந்துள்ளார். மேலும் இன்று வியாகாதம், இது வந்து 13வது நட்சத்திரம். இதனுடைய யோகி சுக்கிரன், எனவே கூட்டமைப்பு சுக்கிரனுடைய கூட்டமைப்பு. மேலும் இன்று பாலவகரணம், இதனுடைய தூபம், வஸ்திரம், சந்தனம் மற்றும் சிவப்பு. எனவேதான் ஐயா சந்தனம் மற்றும் சிவப்பு பொட்டு வைத்து வந்துள்ளார். மேலும் இன்று பாலவகரனின் வாகனம் புலி மஞ்சள் சார்ந்த நிறத்தில் இருக்கும். எனவேதான் ஐயாவின் பின்னால் மஞ்சள் நிறத்தில் புலி போன்ற ஒரு படம் 3 உள்ளது. மேலும் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக எடுத்த ஐயா இன்றைய ஜோதிட புலி ஆவார். மேலும் இன்று சித்திரை 14வது நட்சத்திரம், கூட்டினால் 5 என்பது புதன். எனவே ஜோதிடம் பற்றிய நிகழ்ச்சி. புதன் என்றால் பச்சை, எனவே ஐயா இருக்கும் அறை பச்சை நிறத்தில் உள்ளது. மேலும் சரவணன் என்னும் பெயருக்கு 5 எழுத்து கொண்டது. மேலும் புலி எப்போதும் இறையை சேமித்து வைத்துதான் சாப்பிடும். அதுபோல் ஐயா இன்று நமக்கு ஜோதிடத்தை சேமித்து வைத்து பலன் கொடுத்து ஐயாவுக்கு இக்கூட்டமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் இதுவரை பொறுமையாக செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார் மற்றும் அனைத்து ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த கூட்டமைப்பு தலைவர் கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர்களை. வந்தே மாதரம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.